வணக்கம் மக்களே! இது நம்ம ஒரு பொருள் 5 தகவல்கள் சீரிஸின் எபிசோட் 18. இன்னைக்கு நம்ம தக்காளி பற்றி 5 சுவாரஸ்யமான தகவல்கள பார்க்கலாம். தாவரவியல் ரீதியாக தக்காளி ஒரு பழ வகையை சேர்ந்தது. ஆனால் 1893இல் அமெரிக்க உச்சநீதிமன்றம் வரிவிதிப்பு காரணங்களுக்காக தக்காளியை ஒரு காய்கறி என சட்டப்பூர்வமாக அறிவித்தது. அன்று முதல் நாம் சமையலில் இதை காய்கறியாகவே கருதுகிறோம். 1700களில் ஐரோப்பாவில் தக்காளி ஒரு விஷப்பழமாக கருதப்பட்டது. பிரபுக்கள் ஈயத்தட்டுகளில் வைத்து தக்காளியை சாப்பிடும்போது தக்காளியின் அமிலம் ஈயத்துடன் வினைபுரிந்து அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. தவறு தக்காளியில் இல்லை, அந்த தட்டுகளில்தான் இருந்தது. பூமியில் மட்டுமல்ல, விண்வெளியிலும் தக்காளி சாதனை படைத்துள்ளது. நாசா விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தக்காளியை வெற்றிகரமாக பயிரிட்டு அறுவடை செய்துள்ளனர். ஒரு மனிதனை விட ஒரு தக்காளி செடிக்கு அதிகமான மரபணுக்கள் உள்ளன. தக்காளியில் சுமார் 31,760 மரபணுக்கள் உள்ளன. இது மனித மரபணுக்களின் எண்ணிக்கையை விட சுமார் 7,000 அதிகம். ஸ்பெயின் நாட்டில் லா டொமாட்டினோ என்ற திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிறது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருவருக்கொருவர் தக்காளி பழங்களை எறிந்து விளையாடுவார்கள். இதற்காக சுமார் 1,50,000 கிலோ தக்காளி பயன்படுத்தப்படுகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.